இந்த நாள் மே 25ஆம் தேதி 2024 சனிக்கிழமை, குரோதி வருடம் வைகாசி மாதம் 12ஆம் திருநாள், ஜேஷ்டா நட்சத்திரம், அதாவது கேட்டை நட்சத்திரம், விருச்சிக ராசி, துவித்தியை திதி தேய்பிரை, மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம். அதுலேயும் ரொம்ப முக்கியமாக பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு கற்கண்டு சாப்பிட்டு போங்க, மனசுக்கு நிம்மதி தரும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள். என்னதான் உங்களுக்கு சந்திராஷ்டமோ அது இதுன்னு சொன்னாலும் எதிர்பாராத பண வரவு. யாருக்கிட்டையா ரொம்ப முக்கியமாக பேசி ஒரு காரியத்தை ஜெயிச்சு பணத்தை வாங்கிடுவீங்க. அந்த பணத்தை அப்புறம் திருப்பி கொடுத்துக்கலாம், இன்னைக்கு தேவைக்கு முடிஞ்சதில்லை அப்படிங்கக்கூடிய மனப்பான்மை அதிகமாக இருக்கக்கூடிய நாள். கொஞ்சம் உடம்பு மட்டும் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். நைட்டெல்லாம் ஒரு சின்ன சின்ன சங்கடங்கள்லாம் வரும். அதாவது பேசுகிற இடத்துலையே சின்ன பிரச்சனைகள்லாம் வரும். அதனால் சில இடங்களில் பேச்சுவார்த்தைகளில் ரொம்ப கவனமாக பார்த்து பேசுறது நல்லது. மற்றபடி பெரிய இஷ்யூஸ் கிடையாது, நன்னா இருப்பீங்க. பத்ரகாளி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கலத்தரக்காரகன் நன்னா ஆக்டிவேட்டாக இருக்கார். அதனால் கண்டிப்பாக நிறைய பேருக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடி வருகிறது. நிறைய பேருக்கு வியாபாரம் புதுசாக தொடங்கலாமாங்கிற எண்ணம் வரும். இந்த மளிகை கடை வச்சுருக்கிறவங்க, சூப்பர் மார்க்கெட் ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, எமர்ஜென்சி சர்வீசஸ் செய்யக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் ரொம்ப யோகத்தை கொடுக்கறது. நிறைய பேருக்கு மன அவதிகள்லேருந்து வெளியே வருவீங்க. 10 பேர் யாரோ ஒருத்தர் சப்போர்ட் ஆதரவு கிடைக்கக்கூடிய அருமையான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய வசீகரமான பேச்சுக்கு, வசீகரமான ஆளுமைக்கு கண்ட்ரோல் ஆகிடுவாங்க. ஏன்னா புதன் நின்ற நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கனெக்ட் ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நடிகர்களுக்கு பிரம்மாண்டமான வாழ்வு. ஆடிட்டிங் துறைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்லா இருக்கும். உணவு பரிமாறுறவங்களுக்கு நல்லா இருக்கும். உணவு செய்யக்கூடிய ஆட்களுக்கு நல்லா இருக்கும். கேட்டரிங் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கும். டெய்லரிங் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். பொதுவாகவே இன்றைய நாள் ரொம்ப அதிகமான பொறுப்பு எடுத்துப்பீங்க. யாருமே உங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி இல்லைன்னு சொல்ல முடியாது. பயங்கர பொறுப்பு, கெட்டிக்காரத்தனமாக அந்த வேலையை முடிக்கிறதுலாம் உங்களுடைய சாமர்த்தியமாக இருக்கிறது. யூ ஆர் கோயிங் டு பி வெரி 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 ஸ்ட்ராங் இன் சம்திங். அது நிறைய பேருக்கு பார்த்தா கொஞ்சம் உங்களை பார்த்தா எரிச்சலாக கூட இருக்கும். ஏன்னா நீங்கள் மட்டும் எப்படி ஃபஸ்ட்டாக பண்ணிடுறீங்க, நீங்கள் மட்டும் எப்படி முடிக்கிறீங்க அப்படின்னு உங்களை பார்த்து ஒரு சின்ன பொறாமை உணர்வு மற்றவங்களை தூண்டுற மாதிரி இருக்கும். அது ஒன்று தான் இருக்குமே தவிர மற்றபடி டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. நன்னா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாயகி அம்மாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் தாமரை நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய திறமைகள் உழைச்சிட்டு வச்சிருப்பீங்க. அந்த திறமைகள் எப்போ வெளியே வரும்னே தெரியாது. ஆனால் இன்றைய நாள் எல்லா விதமான தனித்திறமைகளும் வெளியே வரும். பவர், நான் என்ன செய்ய முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு திறமை. திறமைனா என்ன அர்த்தம்னா, உங்கள் வீட்டில் 10 பேர் இருந்தாங்கன்னா 10 பேருக்கு 10 விதமான தனித்திறமைகள் இருக்கும். அது இன்றைய நாள் உங்கள் திறமை பிரதிபலிக்கும். உங்கள் திறமை லைட்டு போட்டு ஃபோக்கஸ் லைட் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பயங்கரமாக தெரியும். அதனால் பல பேருக்கு ஈர்ப்பு, பல பேருக்கு வெற்றி, பல பேருக்கு தேவையான பண வரவு எல்லாம் வரக்கூடிய அற்புதமான நாள். ரொம்ப முக்கியமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. ராசியா நிறம் பச்சை நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது புதன் என்ற நட்சத்திரம் சுக்கிரனாக இருக்கும் பொழுது, புதன் அப்படிங்கிறது சௌமியன், மென்டல் அபிலிட்டிக்கு காரகன், அதே மாதிரி கணக்கு போடுறதுக்கான காரகன். இன்றைய நாள் யாருக்கிட்ட பேசினாலும், யாருடைய ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருந்தாலும், சொந்த பந்தங்களே உங்ககிட்ட நட்பாக இருந்தாலும் அவங்களுடைய கணக்கு என்னன்னு பார்க்காம நீங்கள் பேச மாட்டீங்க. யூ வில் அனலைஸ் தெம். எவ்வளோ அவங்க தேடுவாங்க அப்படின்னு அனலைஸ் பண்ணாமல் இன்றைய நாள் நீங்கள் பேச மாட்டீங்க. அது ஒரு விதத்தில் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லலாம். ஏன்னா சிம்மராசிக்கிட்ட ஐயோ எங்ககிட்ட இல்லைன்னு அழுதிங்கன்னா எடுத்து பணம்லாம் கொடுத்துருவீங்க. அதனால தான் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அவங்களோட மனைவிகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அவங்க கணவர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஏன்னா இவங்ககிட்ட கொடுத்தா எல்லாத்தையும் தானமாக பண்ணிடுவாங்க அப்படிங்கிற எண்ணம் தெரியும். தட் இஸ் அ ரீசன். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நிறைய விஷயத்த உங்ககிட்ட இருந்து காப்பாற்றணும். அது வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் பண்ண முடியும். உங்கள் வாழ்க்கை துணைகள் கொஞ்சம் அதெல்லாம் பார்த்து கொள்வது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, கன்னி ராசி நண்பர்கள் பொதுவாகவே
எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, ஒரு குரூப்பில் 100 பேர் இருந்தாங்கன்னா 100 பேரில் கன்னி ராசின்னு ஒரு 4 பேர் இருந்தாங்கன்னா 4 பேர் மட்டும் தனியாக வேலை செய்வாங்க. தனித்திறமை அப்படிங்கிறதும் இந்த இடத்துல ரொம்ப அதிகமாக பிரதிபலிக்கிறது. தே ஆர் வெரி ஸ்ட்ராங் கம்யூனிகேட்டர்ஸ். கணக்கு போட்டு புத்திசாலித்தனமாக ஒரு விஷயத்தை முடிக்கணும்னா அது pretty ஸ்ட்ராங். அந்தளவுக்கு மென்டல் அபிலிட்டி, கேப்பபிலிட்டி. நீங்கள் பாருங்கள், கன்னி ராசியில் பிறந்தவங்க தான் மோஸ்ட்லி இந்த சிவில் சர்வீஸ்லாம் கிளாக் பண்ணுவாங்க. அது இன்றைய நாள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களுக்கு தேவையான நல்ல ஒரு கம்யூனிகேஷன், நல்ல ஒரு இன்டர்வியூ, நல்ல ஒரு கால், நல்ல ஒரு வீடியோ கான்ஃபரன்சிங், கூகுள் மீட், அந்த மாதிரி ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தில் இன்றைய நாள் நீங்கள் பங்கு பெற போகிறீங்க. அற்புதமாக இருக்க போகிறீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பார்த்தசாரதி சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிரவுன் நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த காரியத்தையுமே இன்றைய நாள் நீங்கள் ஜெயிக்க முடியாதுங்கிற கான்செப்டே கிடையாது. காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு. எப்படி பேசணும், என்ன பேசணும்னு தெரியாது, எப்படி அதை முடிக்கணும்னு கூட தெரியாது. நோ ஐடியா, 0 ஐடியா. ஆனால் அந்த இடத்திற்கு நீங்கள் போய் நிற்கும் போது தானா சுயம்புவாக அக்ஷயமாக உங்களுடைய பேச்சு மற்றவங்களுக்கு ஆக்கர்ஷணம் பண்ணும். இட் வில் பி அ மேக்னெட்டிக் ஃபார் அதர்ஸ். அந்தளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் கொடுக்கும். அந்த மோட் ஆஃப் வைப்ரேஷன் உங்களை பார்த்தோன்னா மற்றவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். அதனால் உங்களுக்கு ஈஸியாக உங்கள் வேலையை காரியத்தை சாதிச்சிருவீங்க. தட் இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட். தட்ஸ் கால்ட் த காந்தர்வம். பொருத்தம் பார்க்கறதுல இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். யாருக்கும் அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. 10 பொருத்தம் இருக்கு, ஓகே சார், அது கிடையாது. 2 ஜாதகங்கள், ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம் பார்க்கும் பொழுது 2 பேருக்குமே மனப்பொருத்தம் இருக்கா அப்படிங்கிறது தான் பேசிக் ஒன். அப்புறம் லக்ன பொருத்தம், அதுக்கப்புறம் ராசி பொருத்தம். இது 3 நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக பண்ணலாம். எந்தெந்த கிரகங்கள் அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், எந்தெந்த கிரகங்கள் அவர்களுக்கு கமர்ஷியல் பொருளாதாரத்தை கொடுக்கும். ஆணுக்கு பெண்ணுடைய கிரகம் நன்னா இருக்கா அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் லாங் சந்தோஷமாக இருப்பாங்க. எந்த பிரச்சனைக்குள்ளேயும் போக மாட்டாங்க. யாரோ ஒருத்தர் தான் டாமினண்ட்டாக இருக்கணும், 2 பேரும் டாமினண்ட்டாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் பிரிஞ்சிடும். அதை தான் பார்த்து அந்த சூக்ஷமத்தில் பார்க்கணும். பார்த்தா தான் தெரியும். எடுத்தோமா ஒரு 4 பொருத்தம் இருக்குது, ரைட், ஓகே, கல்யாணம் பண்ணு, அப்படி தப்பான ஒரு விஷயத்தை தயவு செய்து பண்ணாதீங்க. நிறைய பேர் தப்பு பண்ணுறீங்க. அதே மாதிரி சீட்டு குலுக்கி போடுறது, பூ போடுறேன் சார் எனக்கு வந்துருச்சு சார், அப்படிலாம் கிடையாது. ப்ளீஸ் கோ பை சயின்ஸ். அஸ்ட்ராலஜி இஸ் அ சயின்ஸ், நாட் அ ரிலீஜியன். நன்னா புரிஞ்சுக்கணும். அதாவது எந்த மொழி பேசக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மதத்தினராக இருந்தாலும் சரி, இது சயின்ஸு. அதனால் இது வேலை செய்யும் உங்களுக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேனு கல்பருஷம் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும். உங்களுக்கு ராசியா நிறம் பச்சை நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கேட்டை நட்சத்திரம்ங்கிறது புதனுடைய நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் இப்போ சுக்கிரனுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய பரணி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கார். ஸோ பேசிக்கலாக அனைத்து விதமான சேட்டைகளும் இன்றைய நாள் நீங்கள் பண்ணுவீங்க. நீங்கள் பாருங்கள், கேட்டையில் பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகள் பாருங்கள், அவங்க சேஷ்டைக்கெல்லாம் சேட்டைக்கெல்லாம் கொஞ்சம் கூட ஒரு லிமிட்டே கிடையாது. அங்கேருந்து இங்கே குதிக்கிறது, இங்கேருந்து அங்கே தாவறது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இன்றைய நாள் அதே மாதிரி புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும். ஒரு விஷயத்த ரொம்ப ஆர்வம் கொடுத்து கண்டுபிடிக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. நிறைய பேர் ரிசர்ச்லாம் பண்ணுவீங்க. அதெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இன்றைய நாள் பொதுவாகவே எந்த விஷயம் உங்களை ரொம்ப நாளாக படுத்தின்னு இருக்கோ, எந்த வலி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குறோ, அதெல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆகும். அதுதான் பெரிய ஒரு அதிர்ஷ்டம். என்ன பண்ணணும், நீங்கள் மன்னார்குடி ராஜகோபால சுவாமியை மனசார வேண்டுங்க, நன்னா இருப்பீங்க. முடிஞ்சால் கேசரி பண்ணணும். கேசரிங்கிறது ஒரு ஸ்வீட்டு. அதை பண்ணி ஒரு 5 பேர் கன்னி பெண்களுக்கு கொடுங்க. உங்கள் வீட்டில் சீக்கிரம் திருமணம் ஆகும். சந்தோஷமாக இருப்பீங்க. ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல பணம் வரும். சேமிப்பு, சேவிங்ஸ் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட், அதெல்லாம் நல்லா மெயின்டைன் ஆகும். நிறைய பேர் எஃப்டி போடுவீங்க. ஃபிக்ஸட் டெபாசிட்டில் எங்கே ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்து அதை நீங்கள் தேடி தேடி கண்டுபிடிச்சி இதெல்லாம் பிளான் பண்ணுவீங்க. நிறைய பேர் ஒரு புது லோன் வாங்கக்கூடிய பிராப்தமும் ஏற்படும். பொதுவாகவே இன்றைய நாள் ரொம்ப முக்கியமாக குடுக்கல் வாங்கல், லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் அதிகமாக நடக்கிறது. ஆரோக்கிய குறைபாடுகள் ஒன்றொன்றும் நடக்கும். ஆனால் பெருசாக பாதிப்புகள் கொடுக்காது. நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஐயனார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கருநீல நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள். புதன் நின்ற நட்சத்திரம் சுக்கிரனுங்கும் பொழுது விலையுயர்ந்த பொருட்கள் நமக்கு ரொம்ப கம்மியான விலையில் கிடைக்கும். நீங்கள் பாருங்களேன், இஎம்ஐக்கு போனோன்னே அவங்க கிரெடிட் கார்டு இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த
இஎம்ஐயை 8 மாதம் 10 மாதம் 12 மாதம் டிவைட் பண்ணி கட்டுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி லாபங்கள் கிடைக்கும். ஒரு சில பேருக்கு அதோட ஆக்சுவல் ரேட் 40,000 ரூபா இருந்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பில்லு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மூலியமாக ஒரு 3,000 ரூபா கம்மி, கேஷ் பேக் ஆஃபர், அந்த மாதிரி ஆஃபர்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதன் ரீதியாக ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கிறது. அப்போ என்ன அர்த்தம், ஆக்சுவல் விலையோட டிஸ்கவுண்டடில் நிறைய விஷயங்கள் கிடைக்கும். அது யாரெல்லாம் வாங்க போகிறீங்கன்னு தெரியல, ஆனால் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. அது பெரிய லாபங்கள் கொடுக்கும். எலக்ட்ரானிக்ஸ்க்கான ஆக்சசரிஸ், மொபைலுக்கான அருமையான நாள்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கருநீல நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டு. ஆனால் ஒரு தடை, ஒரு தாமதம், திடீரென்று ஒரு வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய விஷயங்கள்லாம் இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேருக்கு டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், பேட்டரிலாம் சரி பண்ணுவீங்க. அவளுக்கெல்லாம் கொஞ்சம் நன்னா இருக்கும்னு சொல்லலாம். பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் வேலைகளில் ரொம்ப அதிகமான பழு இருக்கும். இன்னும் ப்ரெஷர் இஸ் கோயிங் டு பி லிட்டில் மோர். ஆனால் கண்டிப்பாக நல்லபடியாக முடிச்சுடுவீங்க. எந்த விதமான டென்ஷன், பயம் தேவையில்லை, கோபம் தேவையில்லை. நினச்ச காரியங்களை ஈஸியாக முடிக்க முடியும். ஸோ பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரியவர் வழிபாடு பண்ணுங்கள். அவர் மாதிரி ஒரு குருவே கிடையாதுங்க. உங்களுக்கு என்ன ஓடுமோ அது நடக்கும். குருமார்களை மனசார நீங்கள் வேண்டுங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு திங்க் பண்ணாதீங்க. ஆட்டோமேட்டிக்காக எது கரெக்டாக அவர் கொண்டு போய் அதை விட்டுருவார். அந்தளவுக்கு பெரிய ஒரு விசேஷமான பலன்களை கண்டிப்பாக மகாபெரியவர் கொடுப்பார் உங்களுக்கு. ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காலபுருஷனை கேட்டு உங்களுக்கு 9ஆம் இடம். தெய்வம் அனுக்கிரகம்ங்கிறது யாரையும் கேட்டு வர்றது கிடையாது. நிறைய பேருக்கு வெளிநாடு போவீங்க, பிரான்ஸ்லாம் போவீங்க, நெதர்லாந்து போவீங்க. நெதர்லாண்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நெதர்லாண்டில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கும். நிறைய பேர் பாண்டிச்சேரியிலேருந்து நெதர்லாண்டு போயிட்டு வருவீங்க. அதெல்லாம் நடக்கும். ஏன்னா புதன் ராகு காம்பினேஷன் அப்படி தான் வேலை செய்யும். நிறைய பேர் இன்றைய நாள் வெளிநாடு பிரயாணம், வெளியூர் பிரயாணம், எதிர்பாராத பிரயாணம். யாரோ ஒருத்தர் வருவாங்க, திடீர்னு வாங்க கோயிலுக்கு போகலான்னு உங்களை கூப்பிட்டு போயிடுவாங்க. சில பேர் திருப்பதிக்கெலாம் திடீர்னு டிக்கெட் கிடச்சிரும். ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இன்றைய நாள் முழுக்க முழுக்க தான தர்மங்கள், எதிர்பாராத சந்தோஷம், எதிர்பாராத திருப்தி, இதுதான் உங்களுக்கு அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மீனாட்சி அம்மனை மனசார வேண்டுங்க. முடிஞ்சால் பச்சை கலர் யூஸ் பண்ணுங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. இன்றைய நாள் யாருக்கு அருமையாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தா முதல் ராசி லக்னம் மீனம் தாங்க. 2வது கடகம், 3வது விருச்சிகம். மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது. அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க, அஷ்டலக்ஷ்மி கட்டாட்சம் உங்கள் வீட்டில் வாசம் செய்ய எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோணு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.